بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். என் ப்ரொஃபைல் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரிசர்ச்சர். இந்த ப்ரொஃபைலோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மனிதனுடைய மூளை எப்படி சிந்திக்குது, அந்த மூளை எப்படி சிந்திக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த உலகத்தில் எங்கெல்லாம் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறோமோ அந்த இன்டர்ஃபேஸை டிசைன் பண்ணுறது, அது சம்மந்தமான ரிசர்ச் பண்ணுறது, இதான் என்னுடைய வேலை. சிம்பிளாக சொல்ல போனால், நீங்கள் ஒரு ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்க, இங்கே நீங்கள் பின்னாடி இந்த ஸ்க்ரீன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது நம்ம ஒரு இன்டர்ஃபேஸ். ஸோ இதை எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறது, அது மனித மூளைக்கு ஏற்ற மாதிரி இருக்குதா, புரிஞ்சு கொள்ள முடியுதா அப்படின்னு ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒரு டொமைன் தான் என்னுடைய டொமைனு. ஸோ ஐ ஹேவ் 10 years of experience completely into automotive industry. I was with Nissan for 5 years. அப்புறம் மாருதி சுசுகி R&Dல 3 years இருந்தேன். தென் JLR ஜாகுவார் லேண்ட் ரோவருக்கு ஒரு 1.5 year UKல ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிட விரும்புகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நான் என்னெல்லாம் சொல்ல வரணும்னு நினச்சனோ அதெல்லாம் சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்னவாகணும்னு நம்ம நினைக்கிறோமோ அது எல்லாத்துக்குமே நம்ம எப்படி திங்க் பண்ணணும், நம்மளுடைய டொமைன் என்ன, நம்ம என்ன மாதிரி யோசிச்சோன்னா எப்படி நம்ம கியூரியாசிட்டியோடு இருக்கணும், எல்லாத்துக்குமே குரானில் இன்ஸ்பிரேஷன் இருக்குது. வேற எங்கேயும் நம்ம வெளியில போக தேவையில்லை. அது ஆக்சுவலாக ஒரு முஸ்லீம் சமுதாயத்துக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் குரான். இப்போ ரிலேட்டடாக இப்போ என்னுடைய ஃபீல்டுலேருந்து சொல்லக்கூடிய ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். சூரா அன்-நஹ்ல் 16வது அத்தியாயத்தினுடைய 13வது வசனத்தில் அல்லாஹ் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுவான். என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்காக இந்த உலகத்தில் நாம் படைத்திருக்கக்கூடியவை பல்வேறு மாறுபட்ட நிறங்களை கொண்டுள்ளன. இது அல்லாஹ்வுடைய ஸ்டேட்மெண்ட். இதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், யார் யோசிக்கிறீர்களோ அவர்களுக்கு இதில் சான்று இருக்கிறது. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், பட் என்னுடைய ஃபீல்டில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குரான் வசனம். சூரா அன்-நஹ்ல் 16வது அத்தியாயம். இதுல ஒரே ஒரு கேள்வியை மட்டும் நான் கேட்கணும்னு விரும்புறேன். இந்த வசனத்தை பத்தி ஏதாவது உங்களுக்கு தோணுதா? அல்லாஹ் சொல்றான், உங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கிற பொருட்கள் பல மாறுபட்ட நிறங்களை கொண்டுள்ளன, சிந்திங்கன்னு சொல்றான். அவ்வளவுதான், சிம்பிளா முடிச்சிட்டான். நீங்க ஆரம்பத்தில் ஒரு QR கோட் ஸ்கேன் பண்ணிருப்பீங்க இல்லையா, அதுல பிளாக் அண்ட் ஒயிட் 2 கலர் இருந்ததுனாலதான் உங்களால அந்த QR கோடை ஸ்கேன் பண்ண முடிஞ்சது. ரிவர்ஸா யோசிங்க. இந்த கிரிட்டிக்கல் திங்கிங்ல மாத்தி யோசிப்பாங்கல்ல, மாத்தி யோசிங்க. அல்லாஹ் மாறுபட்ட நிறங்களை படைத்திருப்பதாக சொல்லுகிறான். மாத்தி யோசிச்சா என்ன அர்த்தம்? ஒரே ஒரு கலரை மட்டும் அல்லாஹ் படைச்சிருந்தான்னு வைங்களேன், நீங்க எல்லாம் உலகத்துல வாழுங்க, ஆனா உங்களுக்கு ஒரே ஒரு கலர் மட்டும்தான், ஒரே கலரு கருப்பு மட்டும் அல்லாஹ் படைச்சிருந்தான் அப்படின்னா, இங்க நீங்க உட்கார்ந்துருக்க யாரையும் கண்ணுக்கு தெரியாது. ஒரு சிம்பிளா உதாரணத்துக்கு, நம்ம இந்த இதுல பிளாக் போர்டுல வெள்ளை சாக் பீஸ் இருந்தா தானே பிளாக் போர்டில் எழுதுனா நம்ம படிக்க முடியும். அல்ல கருப்பு சாக் பீஸை படிச்சு, கருப்பு எல்லாமே கருப்பு எழுத படிக்க முடியுமா? உலகத்தில் உள்ள பொருட்களை பிரிச்சு பிரிச்சு பார்க்க முடியுமா? எதுவுமே முடியாது. அல்லாஹ் என்ன சொல்றான், அப்படி ஊடலா ரொம்ப டீப்பா அல்ல விளக்காம, உங்களுக்காக நான் படைத்திருப்பவை மாறுபட்ட பல நிறங்களை கொண்டுள்ளன, சிந்திக்கிற சமுதாயத்திற்கு இதில் சான்று இருக்குதுன்னு நம்ம யோசிச்சு பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட என்னுடைய ஜாப் தான் இது. நான் மனிதர்கள் எப்படி யோசிக்கிறார்கள், அவங்களுக்கு எந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை டிஸ்பிளே பண்ணா அவங்களுக்கு புரியும், அவங்களுடைய மூளையில உள்ள லிமிடேஷன் என்னென்ன, இதையெல்லாம் யோசிச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய இன்டர்ஃபேஸை நாங்கள் டிசைன் பண்றது எங்களுடைய வேலை. இதே அல்-பக்ராவில் சொல்லும் பொழுது இஸ்ரவேல் சமுதாயத்துக்கு ஒரு டாஸ்க் கொடுப்பான். என்னன்னா, அவங்க ஒரு மாட்டை வெட்டுங்கன்னு சொல்லுவான். அவன் தேவையில்லாத கேள்விகள் கேட்பாங்க. அதுல ஒரு கேள்வி என்னன்னா, அந்த மாட்டினுடைய நிறம் என்னன்னு கேட்பாங்க. இதுக்கு அல்லாஹ் பதில் சொல்லும் போது மஞ்சள் நிறம்னு சொல்லி முடிச்சிருக்கலாம். அல்லாஹ் கூட ஒரு வார்த்தையை சேர்க்கிறான். என்ன சேர்க்கிறான் அப்படின்னா, அது பார்ப்போரை பரவசப்படுத்துகிற மஞ்சள் நிறம் அப்படின்னு சொல்லுவான். ஏன் அல்லாஹ் சொல்றான்? கேட்ட கேள்வி என்ன? அந்த மாட்டை அறுக்கணும், அந்த மாடு எப்படிப்பட்டது இஸ்ரவேல் சமுதாயத்தை கேட்கறாங்க. அதுக்கு பதில் அல்லாஹ் என்ன சொல்லலாம்? அது மஞ்சள் நிற மாடு, முடிச்சிருக்கலாம்ல. ஆனா குரான் கூட ஒரு விஷயத்தை பேசுது. என்ன சொல்லுதுன்னா, அது பார்ப்போரை பரவசப்படுத்துகிற கருள் மஞ்சள் நிற மாடு. இது காரணம் ஏன் அல்லாஹ் பரவசத்தை ஒரு கலரோட ரிலேட் பண்றான்? இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க, மஞ்சள் நிறத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய மனசில் எமோஷன்ஸ், மகிழ்ச்சிக்கான எமோஷன்ஸ் உண்டாகும். இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கான். அதே மாதிரி ஒவ்வொரு கலருக்கும் எமோஷனை தூண்டக்கூடிய ஒரு பவர் இருக்கிறது. நீங்க நம்ம இந்தியாவில தான் பாத்தீங்கன்னா, வீடு கட்டும் பொழுது 10 பெயிண்ட் வாங்கி 10 பெயிண்ட் அடிச்சு வச்சிருவோம். இந்த சோது ஒரு பெயிண்ட், மேல ஒரு பெயிண்ட், இந்த ஒரு பெயிண்ட், அப்படி அடிக்கவே கூடாது. பெட்ரூமுக்கு என்ன பெயிண்ட் அடிக்கணும் நீங்க போய் சர்ச் பண்ணி பாருங்க. அதுக்குன்னு ஒரு கலர் இருக்கு, அதை அடிச்சீங்கன்னா உங்களுக்கு தூக்கத்துக்கான மூட கொடுக்கும். இது அல்லாஹ் இப்படிதான் படைச்சிருக்கிறான் உலகத்தை. அதனுடைய ஒரு சின்ன ஒரு துணுக்கு தான் இந்த பக்கராவினுடைய இந்த வசனத்துல உள்ள ஒரு இன்ஃபர்மேஷன்.
ஸோ இதெல்லாம் நாங்கள் வந்து உள்வாங்குவோம். ஒரு நிறத்தை மூலயமாக நாங்கள் ஒன்றை கடத்தணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அது என்னென்ன எமோஷனை உண்டு பண்ணும் மனிதனுக்கு, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து எப்படி அந்த இன்டர்ஃபேஸ் அமைக்கலாம், எந்த மாதிரி இன்டர்ஃபேஸை நம்ம வந்து அமைத்தோம் என்று சொன்னால் அது மனிதர்களுக்கு ஈஸியாக புரிவதற்கு எளிதாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டான். இந்த மாதிரியான விஷயங்களை ரிசர்ச் பண்ணக்கூடிய ஃபீல்டு தான் வந்து என்னுடைய ஃபீல்டு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.